உதகையில் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் செய்த மூதாட்டியின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்தவர் எமிலி. 62 வயதான எமிலி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் மயங்கி விழுந்தார். அவரை உறவினர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். சிகிச்சைகள் இருந்த எமிலி மூளைச்சாவு அடைந்ததால் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறவினர்கள் முன்வந்தனர். அதைத் தொடர்ந்து எமிலியின் கண்கள் கோவையில் உள்ள சங்கராக்கன் மருத்துவமனைக்கும், கல்லீரல் ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கும், சிறுநீரகங்கள் KMCH மருத்துவமனைக்கும் வழங்கப்பட்டது. இதனையடுத்து எமிலியின் உடலுக்கு மாவட்ட ஆட்சியர் அருணா அரசு மரியாதை செலுத்தினார். குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக மூதாட்டி ஒருவர் உடல் உறுப்பு தானம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று அரௌண்ட் ஒரு 5:30க்கு ஒரு 63-year-old பேஷண்ட் நேம்டு எமிலி, அவங்க பிரெயின் ஸ்ட்ரோக் வந்து அட்மிட் ஆகிருந்தாங்க. பட் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு இட் டிட் நாட் சக்சீட். பேஷண்ட் வந்து பிரெயின் டெட் ஆகிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க பேஷண்ட்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆர் டிபெண்டன்ஸ் அவங்கள வந்து கவுன்சில் பண்ணி நம்மளோட ஊட்டி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கன் டொனேட் பண்ணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு செஞ்சாங்க. அதில் அந்த பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே தே கோஆப்ரேட்டட் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஊட்டி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் நம்ம ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேஷண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேஷண்ட்டுக்கு ஒரு புது உயிர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்ணு, கிட்னி, liver has been removed and transplanted. So இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நம்மளுக்கு.